கல்லீரல் சக்தி ஓட்டப்பாதை லிவர் மெரிடியன். கல்லீரல் உடலில் உள்ள மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல். வயிற்றுக்குழிக்கு அதாவது அப்டமன் கேவிட்டி அதற்கு மேற்பகுதியில் உதரவிதானத்திற்கு கீழே வலப்புறத்தில் கல்லீரல் அமைந்துள்ளது. கொழுப்பு பொருட்களை செரிக்க உதவும் பித்த நீரை உருவாக்குதல், இரத்தம் உறைந்து போகாமல் தடுக்கக்கூடிய ஹெப்பரின் என்ற சுரப்பு நீரை உருவாக்குதல், இரத்த சோகைக்கு எதிர்ப்பு பொருட்களான இரும்பு சத்து, சில விட்டமின்கள் ஆகியவற்றை சேமித்தல், தசை நார்களை கட்டுப்படுத்துதல், இரத்தத்தில் உள்ள யூரிக் அமிலம் போன்ற உப்புக்களை பிரித்தல் போன்ற பணிகளை கல்லீரல் செய்கின்றது. கல்லீரல் சக்தி ஓட்டப்பாதையானது பித்த நீர்ப்பை அதாவது பித்தப்பை சக்தி ஓட்டப்பாதையுடன் இணைந்து உள்ளும் புறமும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டினை வெளிப்படுத்துகின்றது. இதன் வெளிப்புற உணர்வு உறுப்பு கண். கல்லீரலில் சக்தி தேக்க நிலை ஏற்படும் பொழுது நெஞ்சில் இறுக்கத்துடன் கூடிய வலி, ஒழுங்கற்ற மாதவிடாய், அடிவயிற்று வலி, தலையின் முன்பக்கத்தில் ஏற்படுகின்ற தலைவலி, நா வறட்சி, விக்கல், சிறுநீர் கழிக்கும் பொழுது சிறுநீர் புறவழிகளில் ஏற்படும் வலி, மஞ்சள் காமாலை, குடலிறக்கம், கண் எரிச்சல் மற்றும் இரத்த அழுத்த மாறுபாடுகள் போன்ற உபாதைகள் ஏற்படுகின்றன. கல்லீரல் சக்தி ஓட்டப்பாதையின் பயணப்பாதை. கால் கட்டை விரலின் வெளிப்புற நகக்கோண முனையில் துவங்கி காலின் உட்பக்கவாட்டில் மேலே சென்று அடிவயிற்று பகுதியை அடைகின்றது. பின் 11வது விலா எலும்பு வரை வளைந்து சென்று மீண்டும் மார்பு பகுதியை நோக்கி வளைந்து சென்று முலைக்காம்பின் கீழே 6வது மற்றும் 7வது விலா எலும்புகளுக்கு நடுவில் முடிவடைகின்றது. கல்லீரலின் தன்மை இன்தன்மை. இணை உறுப்பு பித்தப்பை. வெளிப்புற உணர்வு உறுப்பு கண். இதில் உள்ள மொத்த புள்ளிகள் 14. சார்ந்துள்ள பூதம் ஆகாயம் அல்லது மரபூதம். சக்தி ஓட்ட திசை வெளியிலிருந்து மையம் நோக்கி. சக்தி ஓட்ட நேரம் இரவு 1 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை. கல்லீரல் சக்தி ஓட்டப்பாதையின் சில முக்கிய புள்ளிகள். முதலில் பஞ்சபூத புள்ளிகள். லிவர் 1, LIV 1 ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி. LIV 2 நெருப்பு பூத புள்ளி. லிவர் 3 நிலபூத புள்ளி. லிவர் 4 உலோகம் அல்லது காற்று பூத புள்ளி. லிவர் 8 நீர்பூத புள்ளி. மற்ற சிறப்பு புள்ளிகள். லிவர் 1 சக்தியூட்டும் புள்ளி. லிவர் 3 சக்தி தேக்க புள்ளி. லிவர் 5 இணைப்பு புள்ளி. லிவர் 6 திறவுகோல் புள்ளி. லிவர் 13 இன் உறுப்புகளுக்கான திசு ஆதிக்க புள்ளி மற்றும் மண்ணீரலிற்கான முன்புற எச்சரிக்கை புள்ளி. லிவர் 14 கல்லீரலிற்கான முன்புற எச்சரிக்கை புள்ளி. அடுத்ததாக கல்லீரல் சக்தி ஓட்டப்பாதைக்கான புள்ளிகளை பார்க்கலாம். லிவர் 1 டேடன் பிக் மவுண்ட். அமைவிடம் கால் கட்டை விரலின் வெளிப்புற நகக்கோண முனையில் அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை சக்தியூட்டும் புள்ளி ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி. ஊசியிடல் முறை 0.1 சுன் சாய்வாக. நோய்க்குறிகள் குடலிறக்கம், சிறுநீர் அடக்க இயலாமை, வலிப்பு நோய், கர்ப்பப்பை கோளாறுகள். லிவர் 2 ஜிங்ஜியான் மூவிங் பிட்வீன். அமைவிடம் காலின் பாதத்தில் 1வது மற்றும் 2வது கால் விரல்கள் சேரும் தசையின் மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை நெருப்பு பூத புள்ளி. ஊசியிடல் முறை 0.3 சுன் சாய்வாக மேல் நோக்கி. நோய்க்குறிகள் விலாப்பகுதியில் வலி, கால் விரல்களில் வலி, கண்ணில் வலி மற்றும் வீக்கம், ஒழுங்கற்ற மாதவிடாய், வலிப்பு நோய், தூக்கமின்மை, முகவாய் கோணல், குடலிறக்கம், சிறுநீர் கோளாறுகள், சிறுநீர் அடக்க இயலாமை, தலைவலி, நிலை குலைதல்.
லிவர் 3. டாய் சாங், கிரேட் ரஷிங். அமைவிடம் கால் கட்டை விரலிற்கும் இரண்டாவது விரலிற்கும் இடையே உள்ள தசை மடிப்பிலிருந்து 2 சுன் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை கவனமாக கையாள வேண்டிய புள்ளி, நிலபூத புள்ளி, சக்தி தேக்க புள்ளி, அமைதிப்படுத்தும் புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக மேல் நோக்கி. இந்த புள்ளியில் ஊசியிடுதல் மூலம் இரத்த அழுத்தம் உடனடியாக சமநிலைக்கு வருவதால் மயக்கம் வருவதற்கு வாய்ப்புண்டு. எனவே நோயாளியை படுக்கை நிலையில் வைத்து மட்டுமே இப்புள்ளியில் சிகிச்சை அளிப்பது சிறந்ததாக இருக்கும். நோய்க்குறிகள்: கண் கோளாறுகள், தலைவலி, உயர் இரத்த அழுத்தம், குறை இரத்த அழுத்தம், குடலிறக்கம், முகவாய் கோணல், சிசு நிலை குலைதல், வலிப்பு நோய், தலை சுற்றல், மாதவிடாயின் பொழுது அதீத இரத்தப்போக்கு. லிவர் 4. ஜாங் ஃபெங், மிடில் சீல். அமைவிடம் கால் பாத மேற்புறத்தில், உட்புற கணுக்கால் மூட்டின் முன்புறத்தில், பாதத்தை கீழ்ப்புறமாக வளைக்கும் பொழுது ஏற்படும் பள்ளத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. ST 41வது புள்ளிக்கும் SP 5வது புள்ளிக்கும் மத்தியில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை உலோகம் அல்லது காற்றுபூத புள்ளி. ஊசியிடல் 0.5 சுன் கிடைமட்டமாக. நோய்க்குறிகள்: புற பாலுறுப்புகளில் வலி, கணுக்கால் வலி, பாத வலி, விந்து முந்துதல், சிறுநீர் அடக்க இயலாமை, குடலிறக்கம். லிவர் 5. லிகாவ், வுட்வார்ம் கெனால். அமைவிடம் உட்புற கணுக்கால் மூட்டின் உச்சியிலிருந்து 5 சுன் மேலே டிபியா எலும்பின் உட்பக்க ஓரத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை இணைப்பு புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் கிடைமட்டமாக. நோய்க்குறிகள்: வலியுடன் சிறுநீர் கழித்தல், கால்களில் ஏற்படும் வலி, பிறப்புறுப்பில் எரிச்சல், மாதவிடாய் கோளாறுகள், குடலிறக்கம். லிவர் 6. ஃபுட் ஜாங் டு, சென்ட்ரல் கேபிட்டல். அமைவிடம் உட்பக்கவாட்டு கணுக்கால் மூட்டின் உச்சியிலிருந்து 7 சுன் மேலே டிபியா எலும்பின் உட்பக்கவாட்டு விளிம்பில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை திறவுகோல் புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் கிடைமட்டமாக. நோய்க்குறிகள்: கல்லீரல் கோளாறுகள், பித்தப்பை கோளாறுகள், மாதவிடாயின் பொழுது அதீத இரத்தப்போக்கு, குடலிறக்கம். லிவர் 7. ஷிகுவான், நீ ஜாயிண்ட். அமைவிடம் டிபியா எலும்பின் தலைப்பகுதியின் முன்புற கீழ் விளிம்பு மட்டத்தில் உட்பக்கவாட்டு பின்புற கீழ் சரிவிலிருந்து 1 சுன் பின்னோக்கி இப்புள்ளி அமைந்துள்ளது. SP 9வது புள்ளியிலிருந்து 1 சுன் பின்னோக்கி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள்: முழங்கால் வலி. லிவர் 8. ஷூச்சுவான், ஸ்ப்ரிங் அட் த க்ரூக். அமைவிடம் முழங்காலை மடிக்கும் பொழுது ஏற்படும் மடிப்பு ரேகையின் உட்பக்க எல்லையில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை நீர்பூத புள்ளி. ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள்: பிறப்புறுப்பில் அரிப்பு குப்புளம், முழங்கால் கோளாறுகள், மலட்டுத்தன்மை, கருப்பை வெளித்தள்ளுதல், அடி வயிற்று வலி, வலியுடன் சிறுநீர் கழித்தல், விந்து முந்துதல், புற பாலுறுப்பில் ஏற்படும் வலி. லிவர் 9. இன் பாவ், இன் ராப்பிங். அமைவிடம் தொடை எலும்பின் அதாவது ஃபிமூர் எலும்பின் கீழ் முனையிலிருந்து 4 சுன் மேல் நோக்கி இப்புள்ளி அமைந்துள்ளது. லிவர் 8 அந்த புள்ளியிலிருந்து 5 சுன் மேலே அமைந்துள்ளது.
சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் ஒழுங்கற்ற மாதவிடாய், வலியுடன் சிறுநீர் கழித்தல், தூக்கத்தில் சிறுநீர் கழித்தல், இடுப்பு எலும்பு கூட்டில் வலி, அடிவயிறு இழுத்து பிடித்து வலி. லிவர் 10. ஜூ வூ லீ, லெக் 5 மைல்ஸ். அமைவிடம் ST 30வது புள்ளியிலிருந்து 3 சுன் கீழே தொடையின் உட்பக்கமாக இப்புள்ளி அமைந்துள்ளது. ST 30வது புள்ளியின் அமைவிடம் தொப்புள் குழியிலிருந்து 5 சுன் கீழே முன்புற மையக்கோட்டிலிருந்து 2 சுன் வெளிப்புற பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் சிறுநீர் அடைத்து கொள்ளுதல், அடிவயிற்று வலி. லிவர் 11. இன் லியான், இன் கார்னர். அமைவிடம் ST 30வது புள்ளியிலிருந்து 2 சுன் கீழே தொடையின் உட்பக்கமாக இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் ஒழுங்கற்ற மாதவிடாய், வெள்ளைப்படுதல், கால்வலி, தொடை வலி. லிவர் 12. ஜிமாய், அர்ஜென்ட் பல்ஸ். அமைவிடம் REN 2வது புள்ளியிலிருந்து 2.5 சுன் பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. REN 2வது புள்ளியானது முன்புற மையக்கோட்டில் அடிவயிறும் பாலுறுப்பு மேடும் சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை கவனமாக கையாள வேண்டிய புள்ளி. ஊசியிடல் முறை அழுத்தம் மற்றும் அனல் சிகிச்சைதான் சிறந்தது. கவனமாக கையாள வேண்டிய புள்ளியாக இருப்பதால் ஊசிகளை தவிர்த்துவிட்டு அழுத்தம் மற்றும் அனல் சிகிச்சை தரலாம். நோய்க்குறைகள் குடலிறக்கம், பிறப்புறுப்பில் வலி. லிவர் 13. ஜாங் மென், கம்ப்ளீஷன் கேட். அமைவிடம் 11வது விலா எலும்பின் முனையில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை இன் உறுப்புகளுக்கான திசு ஆதிக்க புள்ளி, மண்ணீரலிற்கான முன்புற எச்சரிக்கை புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் கல்லீரல் கோளாறுகள், மண்ணீரல் கோளாறுகள், மார்பு எலும்புகளுக்கு இடையே வலி, இடுப்பு கூட்டெலும்புகளில் வலி. லிவர் 14. சி மென், சைக்கிள் கேட். அமைவிடம் மார்பக காம்பிற்கு கீழாகவும் 6வது மற்றும் 7வது விலா எலும்புகளின் மத்தியிலும் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை கவனமாக கையாள வேண்டிய புள்ளி, கல்லீரலிற்கான முன்புற எச்சரிக்கை புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் கிடைமட்டமாக வெளிநோக்கி. நோய்க்குறிகள் கல்லீரல் அழற்சி, மண்ணீரல் கோளாறுகள், இருதய வலி, வயிற்று உப்பிசம், விக்கல், வாந்தி.